கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி 23 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட புதிய வெளியுறவு அமைச்சர் யாருன்னா மார்க்கோ ரூபியோ அப்படிங்கிறவர். ஸோ நம்மளோட வெளியுறவு அமைச்சர் பேர் என்ன? எஸ் ஜெய்சங்கர். ஓகேவா? ஸோ இவர் எழுதின ஒரு புத்தகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து எழுதியிருப்பார். ஸோ அது கூட ரீசெண்டாக யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ சேம் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் ரிஃப்ளெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நேற்றுக்கு பார்த்தோம் 47வது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் பதவியேற்றதில் நிறைய புதுசாக அந்த ரத்த ஆணைகள் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தார். நிறைய WHO பாரிஸ் ட்ரீட்டிலேருந்தாகட்டும் எல்லாத்துலேருந்தே அவங்க வந்து வெளியேறிட்டாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா 2 நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சந்திச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதில் பாதுகாப்பு, அதுக்கப்புறம் எரிசக்தி, இந்த மாதிரி நிறைய துறைகளில் ஒன்றுபட்டு செயல்படலாம் அப்படிங்கிறது குறித்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ குவாட் அமைச்சர்கள் கூட்டம் அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னா வாஷிங்டன். ஓகேவா? ஸோ வாஷிங்டனில் தான் இந்த குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று இருக்குது. இந்த குவாட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதில் எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்குது? USA இருக்கும், ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் இந்தியா. ஸோ இது ஃபஸ்ட்டாக 2009 தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2008 ஆஸ்திரேலியாவில் ஜாயின்ட் ஆகி திருப்பி வெளியே போயிருப்பாங்க. அகெயின் 2011-12 அகெயின் வந்து மர்ஜ் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 2021 இருந்து வருஷம் அந்த குவாட் சம்மிட் அப்படிங்கிறது, குவாட் மாநாடு அப்படிங்கிறது கரெக்டாக வருஷம் நடந்துகிட்ருக்குது. ஸோ இது எதற்கானது அப்படின்னா இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள சுமூக நிலையை வலுக்கட்டாயமாக மாற்றும் எந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையையும் இந்த குவாட் அமைப்பு அப்படிங்கிறது வலுவாக எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மெயினாக அந்த இந்தோ பசிபிக் ரீஜியன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து சுமூகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் மோட்டிவ். அதான் இந்த நியூஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் ஜனவரி 25 முதல்வர் மரியாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வீர வணக்க நாள் எப்படி சொன்னாலும் அது வந்து எப்போனா ஜனவரி 25. ஸோ இதே ஜனவரி 25 தான் நமக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேசிய வாக்காளர் தினம் அப்படிங்கிறதும் ஜனவரி 25 தான். ஸோ மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாளமுத்து மற்றும் நடராஜன், இவங்க 2 பேரையும் தான் வந்து மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ்வலாக புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இங்கே இன்னொருத்தங்களை கொடுத்துருக்காங்க பாருங்க, தாளமுத்து, நடராஜன் மற்றும் தர்மாம்பாள். ஸோ இவங்க வந்து மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட நினைவிடத்தில் அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. ஓகே? ஸோ அதுதான் வந்து இந்த வீர வணக்க நாள் அப்படிங்கிறது. அடுத்தது மைல்கல் சாதனை. ஸோ இஸ்ரோ வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய சாதனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? 1969 ஆகஸ்ட் 15 தான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக இஸ்ரோ பற்றி நிறைய நியூஸஸ் டெய்லி பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக அவங்க விண்ணில் செலுத்தியிருப்பாங்க. அதாவது அந்த விண்ணில் போயிட்டு 2 விண்கலன்கள் வந்து ஒன்றாக இணைகிற ஒரு முயற்சி தான் வந்து இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது. இதில் ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B அப்படிங்கிறது செலுத்தியிருப்பாங்க. ஸோ அதோட டோட்டல் வெயிட் கூட 220 kilograms அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்னும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிலையத்தை நம்ம இந்தியா வந்து அங்கே விண்வெளியில் அமைக்கிறதுக்கு இலக்கு எப்போ வச்சுருக்காங்க? 2035. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2023 சந்திரனின் தென் துருவத்தில் விண்கலனை இந்தியா சாஃப்ட் லேண்டிங் நடத்தியது. ஸோ சந்திராயன் 3 நமக்கு தெரியும். ஸோ அதோட பிளானிங் டைரக்டர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் சந்திராயன் 3 வந்து நமக்கு ரோவர் லேண்டர் இருக்கும் இல்லையா? ஸோ பிரக்யான் லேண்டர் அண்ட் விக்ரம் ரோவர் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். ஸோ அது தரையிறங்கிய இடத்துக்கு ஸோ என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா சிவசக்தி அப்படிங்கிற பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஜூலை 14, 2023 விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். ஆகஸ்ட் 23, 2023 லேண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் 23 தான் தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அண்ட் அதுதான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த ஸ்பேடெக்ஸ் பி அப்படிங்கிறது எதன் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டுச்சு அப்படின்னா பிஎஸ்எல்வி C-60 மூலமாக தான் விண்ணில் ஏவப்பட்டுச்சு. ஓகேவா, சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து டிசம்பர் 30 ஸோ இது என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். 2 வெவ்வேறு விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் அந்த முயற்சி அண்மையில் வெற்றி பெற்றது. ஸோ இந்த மாதிரியான முயற்சிகளை இதுக்கு முன்னாடி எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து USA, அடுத்தது ரஷ்யா, அதுக்கப்புறம் சைனா. ஸோ அந்த லிஸ்ட்டில் 4ஆவதாக இணைஞ்சிருக்கிற நாடு என்ற பெருமையை பெற்ற நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். ஸோ அந்த இயர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1966 அமெரிக்கா, 67 ரஷ்யா, 2011 சீனா. ஓகேவா, ஸோ இவங்க வந்து இந்த டாக்கிங் சாதனை அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிடிபி எடுத்துட்டோம் அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இல்லையா. ஸோ இந்த ஜிடிபினா என்ன சொல்லுவோம், ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஒரு கண்ட்ரிக்குள்ளே வந்து செய்கிற பண்டங்கள் பணிகளோட மொத்த மதிப்பை தான் வந்து நம்ம ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் வேல்யூ தான் வந்து அந்த ஜிடிபி. ஓகேவா, ஸோ இந்த ஜிடிபியை சீனா அவங்களோட விண்வெளி ஆய்வுகளுக்காக 2.4% அளவுக்கு ஒதுக்கி இருக்கு. பட் நம்ம இந்தியா வந்து 0.64% அளவுக்கு தான் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து இவ்வளோ சாதனைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேடெக்ஸ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் வந்து இந்தியா பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இஸ்ரோவோட புதிய தலைவர், அதாவது 11ஆவது தலைவராக யார் நியமிக்கப்பட்டாங்க ரீசெண்டாக வி நாராயணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவருமே அடுத்த வருஷம் ககன்யான் திட்டமெல்லாம் இவரோட மேற்பார்வையில் தான் நடைபெற இருக்குது. ஸோ சந்திரனில் இருந்து சோதனைக்காக மண் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் தான் சந்திராயன் 4. ஓகேவா, ஸோ அதுவுமே கூடிய விரைவில் நடைபெற இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த ஸ்பேடெக்ஸை விண்வெளிக்கு அனுப்பி டெஸ்டிங்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, இன்னும் நிறைய பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். அடுத்தது நாட்டின் மகள்களுக்கு மேலும் சிறப்பான வாய்ப்புகள். ஸோ நம்ம நேற்று தான் பார்த்தோம், பேட்டி பதாவ் பேட்டி பச்சாவ், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஜான்வரி 22, 2015. ஸோ இதை பற்றின கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ணி 10 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நாட்டில் பெண் குழந்தைகள் பாலின விகிதம் குறைந்து வருவது மற்றும் பெண்களுக்கு தங்கு தடையின்றி அதிகாரம் அளித்தல் தொடர்பான சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கில். செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுற சைல்டு செக்ஸ் ரேஷியோ. ஓகே, ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பெண் குழந்தைகள் பாலின விகிதம் குறைவாக இருந்த மாவட்டங்களில் தற்போது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது தொல்லியல் துறை நிகழ்வை மேற்கோள் காட்டி தகவல். ஸோ தொல்லியல் துறை சார்பில் சென்னையில் நடைபெற உள்ள நிகழ்வின் அழைப்பை மேற்கோள் காட்டி நம்ம முதல்வர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமானது நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய துணை கண்ட வரலாற்றின் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் இரும்பின் தொன்மை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து யார் வெளியிடுறாங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுறாங்க. ஸோ நமக்கு தெரியும் பொருணை நாகரிகம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 3200 இயர்ஸ் ஓல்டு நாகரிகம் அப்படிங்கிறத ரீசனாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த நாகரிகம் வந்து இரும்பு காலம், ஸோ சங்க காலம் அப்படிங்கிறது இரும்பு கால அந்த டைமில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அந்த அந்த ப்ரோக்ராமில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சிந்துவெளி நாகரிக காலத்துக்கு ஈக்குவலான அந்த டைமில் வந்து நம்ம அப்போல இருந்தே நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் இங்கே தான் தோன்றிச்சு அந்த நாகரிகமே அப்படிங்கிற ஒரு சான்றுகள் இங்கே இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நேற்று பார்த்துருக்கோம் கீழடி திறந்த விழா அருங்காட்சியகம், அது மட்டும் இல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரம், ஸோ சோழர்கள் அருங்காட்சியகம் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணுறாங்க. அதே போல் கீழடி இணையதளம் அப்படிங்கிற ஒன்றும் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ கீழடி எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கையில் இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது அரியலூரில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு நாட்டில் சுகாதார சேவை மேம்பாட்டுக்கான தேசிய சுகாதார இயக்கத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய சுகாதார இயக்கத்தோட குறிப்பிடத்தக்க பங்களிப்பால் 2030ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இத்துறையில் நிலையான வளர்ச்சி இலக்கு. ஆக்சுவலாக அதுக்கு டார்கெட் அப்படிங்கிறது 2030 வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை எட்டிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ
கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய சுகாதார இயக்கம் முன்னெப்போதும் இல்லாத இலக்குகளை எட்டியுள்ளது. 2021-22 காலகட்டத்தில் 12 லட்சம் சுகாதார பணியாளர்கள் பணியில் இணைந்தனர். ஸோ இதை வந்து 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தேசிய ஊரக சுகாதார இயக்கம் அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 12, 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. தேசிய ஊரக சுகாதார இயக்கம் ஏப்ரல் 12, 2005 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணதும் தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் அப்படிங்கிறது, ஓகேவா, ஊரகம் சுகாதாரம் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தேசிய சுகாதார இயக்கம் அப்படிங்கிறத 2013 வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி தேசிய சுகாதார கொள்கை அப்படிங்கிறத 2017 வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பேன் பாருங்கள், நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஏப்ரல் 12, 2005. ஓகேவா, ஸோ தாய் சேய் நலம், இதன் மூலமாக தாய் சேய் நலம், அப்புறம் நோய்கள் ஒழிப்பு, சுகாதார உள்கட்டமைப்பு வசதி, இப்படி எல்லா கேட்டகரியிலையுமே இந்தியா சிறப்பாக செயல்புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத யார் அப்படின்னா மத்திய அமைச்சரவை அமைச்சர் பியூஷ் கோயல் தான் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து இதில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட முயற்சி. ஓகேவா, ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 2017 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, 2017 கொண்டு வந்திருப்பாங்க தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம். ஸோ இதை ஒழிக்கிறதுக்கான இலக்கு எப்போ அப்படின்னா 2025 டியூபர்குலோசிஸ். ஓகேவா, ஸோ வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா உலகளாவிய காசநோய் ஒழிப்பு தினம். ஓகே, எப்போ அப்படின்னா மார்ச் 24. ஸோ தேசிய காசநோய் ஒழிப்பு தினம் அதுக்கான தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 7. ஓகேவா, ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு கேன்சர் டே அப்படிங்கிறது February 4, நேஷ்னல் கேன்சர் டே அப்படிங்கிறது November 7. ஓகே, ஸோ இந்த காசநோயை ஒழிக்கிறதுக்கு நம்ம எப்போ டார்கெட் வச்சுருக்கோம், 2025 அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த 2015 1 லட்சம் பேருக்கு 237 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்போ 2023 195 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்திரதனுஷ் இயக்கம். ஓகேவா, ஸோ மிஷன் இந்திரதனுஷ் 2014 டிசம்பர் 25 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இது என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடியது. அந்த ஒரு 11 கேட்டகிரியாக வந்து வேக்சின்ஸ் அப்படிங்கிறது போடுவாங்க, குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும். ஓகேவா, ஸோ அது எல்லாத்தையும் அண்டர் இதுக்குள்ளே தான் மிஷன் இந்திரதனுஷ்குள்ளே வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா பாதிப்பு இறப்புகள் முறையே 13.28 3.22% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மலேரியா வேர்ல்டு மலேரியா டே எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 25. ஓகேவா, ஏப்ரல் 25 தான் உலக மலேரியா தினம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரின் தேசிய டயாலிசிஸ் திட்டம். ஸோ இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஏப்ரல் 7, 2016. ஸோ இந்த ஏப்ரல் 7 தான் சுகாதார தினம் இல்லையா. ஸோ அந்த தினத்தில் தான் வந்து 2016 தேசிய டயாலிசிஸ் திட்டம், பிரதான் மந்திரி நேஷ்னல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே 4.53 lakhsக்கு மேலேயான பீப்புள் வந்து பயனடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் அறிவாள் செல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கம், சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஒழிக்கிறதுக்கு வந்து ஜூலை 1, 2023 வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஜூலை 1, 2023 வந்து அந்த இயக்கம் ஸ்டார்ட் பண்ணது அந்த டேட்டில் தான். நெக்ஸ்ட் இதுலேயே இதன் மூலமாக இந்த சிக்கிள் செல் அனீமியானால் பழங்குடியின பகுதிகளில் 2.61 crore மேலே மக்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் யூவின் தளம். ஸோ யூவின் தளம் அப்படிங்கிறது கர்ப்பிணிகள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த தளத்தில் வந்து பதிவு பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கான அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் லைக் கோவின் தளம் மாதிரி, நம்ம கோவின் வந்து கோவிட் டைமில் எப்படி யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரியானப்பட்டது தான். அடுத்தது சணலுக்கான ஆதரவு விலை உயர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா தேசிய சணல் வாரியம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கல்கத்தாவில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி முதல் சணல் ஆலை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1854 வந்து ரிஷ்டாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 1854 ரிஷ்டா. ஸோ கொல்கத்தா
பூர்காக்கு பக்கத்தில் இருக்கிறது. அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு சணல் ஆலை அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து ஜார்ஜ் ஆக்லாண்ட் அப்படிங்கிறவர் தொடங்கியிருப்பார். ஜார்ஜ் ஆக்லாண்ட் தான் இதை வந்து தொடங்கி வச்சுருப்பார். அடுத்தது வந்து சணல் உற்பத்தியில் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ஸோ சணல் பொருட்கள் உற்பத்தியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் வெஸ்ட் பெங்காலும், செகண்ட் பிளேஸில் இந்தியாவும் இருக்காங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ். அடுத்தது அட் ஹோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தேநீர் விருந்து அப்படிங்கிறது இந்த குடியரசு தினத்தோடு சேர்த்து வச்சு இந்த குடியரசுத் தலைவர் கொடுக்கறது தான் தேநீர் விருந்து அப்படிங்கிறது. அதோட பேர் தான் அட் ஹோம். ஓகே. ஸோ இந்த தேநீர் விருந்துகளில் மெயினாக இந்த தடவை வந்து நிறைய பேரை கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக இதில் யார் யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மக்களவைத் தலைவர், அப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள், மத்திய அமைச்சர், டெல்லி துணைநிலை ஆளுநர், அப்புறம் முப்படைகளோட தளபதி. ஸோ இந்த மாதிரி எல்லாரையுமே பத்ம விருது வாங்கினவங்க இவங்க எல்லாரையுமே இந்த தேநீர் விருந்துக்கு கூப்பிடுவாங்க. அதோட பேர் தான் அட் ஹோம் வரவேற்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த தடவை இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம சவுத் இந்தியா, ஸோ தக்ஷிண பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எது அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. ஸோ இந்த 5 ஸ்டேட்டோட பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு கலைப்பொருள் அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. அதில் வந்து என்னென்ன இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நிம்மலகுண்டா அப்படிங்கிற கைவினைஞர்களோட கலம்காரி ஓவியங்கள் அலங்கரிக்கப்பட்ட மூங்கில் நெசவு பெட்டியில் அலங்கரிக்கப்பட்ட அதனுள் இன்விடேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கலம்காரி ஓவியம் எந்த ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஆந்திராவை. அதே போல் ரீயூஸுக்காக டிசைன் பண்ணப்பட்ட காட் போச்சம்பள்ளி துணி உரை. ஓகே. ஸோ அந்த உரை அப்படிங்கிறது ஸோ இது வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னா தெலுங்கானா. அண்ட் கர்நாடகாவோட பாரம்பரியமான கஞ்சிஃபா கலையை சித்தரிக்கும் குளிர்சாதன பெட்டியில் ஒட்டக்கூடிய காந்த ஓவியம். கஞ்சிஃபா கர்நாடகா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட காஞ்சிபுரம் பட்டு, ஆந்திராவோட அதை பறைசாற்ற விதமாக அந்த பட்டுலேயே வந்து சிறு முடிச்சுப்பை அப்படிங்கிறது. அப்புறம் அகெயின் ஆந்திராவோட சிறு உருவ பொம்மைகள், கேரளாவோட திருகு இலைகளை கொண்டு நெய்யப்பட்ட புக்மார்க் பக்கக்குறி அட்டை. ஸோ இதெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்தியாவோட பாரம்பரியத்தை பறைசாற்றணும் அப்படிங்கிற வகையில் தான் இதெல்லாம் வச்சு ஒரு பன்முகத்தன்மை பிரதிபலிப்பாக இதை பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து வேறு யார் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரோன் தீதி அப்படிங்கிற ஒரு திட்டம் 2024 30 நவம்பரில் நம்ம பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சுய உதவி குழுக்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ட்ரோன் இயக்கக்கூடிய பயிற்சிகள் கொடுத்து அதன் மூலமாக அவங்களாம் ஆண்டர்ப்ரனர்ஸ் தொழில் முனைவோராக மாற்றுறது தான் அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ அதில் இடம்பெற்றிருக்க பெண்கள் அவங்களுமே வந்து இதில் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது லடாக்கில் இராணுவம் கட்டிய 2 பெய்லி பாலங்கள் திறப்பு. ஸோ லடாக் யூனியன் பிரதேசத்தில் ஷியோக் நூப்ரா அப்படிங்கிற பள்ளத்தாக்குகளுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்த ஷியோக் அப்படிங்கிற ஆற்றோட குறுக்க தான் அணை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பெய்லி அப்படிங்கிறது இரும்பு பாலம், ஜஸ்ட் ஒரு பெர்மனண்ட்டாக இல்லாமல் டெம்பரரியாக அமைக்கப்படுறது தான். ரீசெண்டாக கூட இது வந்து எங்கே ஃபேமஸாக இருந்திருக்கும் அப்படின்னா வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த டைமில் நம்ம மிலிட்ரி அங்கே போயிட்டு இந்த பெய்லி பாலம் அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. அடுத்தது கடந்த 32 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 33% கடலரிப்பு. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை வந்து யார் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம். ஸோ அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கோவாவில் இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கோவா. அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜனவரி 1 1966. ஸோ 1966 நம்ம ஹரியானா அப்படிங்கிறது வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே போல் இது வந்து இந்த என்ஐஓ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா சிஎஸ்ஐஆருக்கு கீழே தான் வருது. ஸோ சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் இல்லையா. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1942 செப்டம்பர் 26. ஸோ இந்த சிஎஸ்ஐஆருக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 38 விங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம். ஸோ சிஎஸ்ஐஆரோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா.
நெக்ஸ்ட்டு முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா காந்தி நகர் குஜராத்தில். அதே போல் ரத்னகிரி பௌத்த தளம் அப்படிங்கிறது ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் ஒன்லைனர் தான். அடுத்தது கவாச்சம் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ பேரிடர் காலத்தில் அதை முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுறது, ஒரு வார்னிங் கொடுக்குற ஒரு அமைப்பு. ஸோ இது கேரளாவில் தொடங்கப்பட்டிருக்கு. சர்வதேச பாங்சாவ் பாஸ் விழா. ஸோ அந்த கணவாய் இருக்கு இல்லையா, பொம்டிலா கணவாய் இருக்குது அருணாச்சல் பிரதேஷில். ஸோ அதே மாதிரி காரக்கோரம் பாஸ் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அதுக்கான ஒரு விழா தான், சர்வதேச விழா தான். இது எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் நடக்க இருக்குது. அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி, பராக்கிரம திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம், தேசிய வலிமை தினம். ஸோ இது ஜான்வரி 23. இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பிறந்த தினம். ஸோ ஜனவரி 23 1897 ஒடிசாவில் கட்டாக் அப்படிங்கிற பிளேஸில் அவர் பிறந்திருப்பார். இவர் இறந்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 18 1945. பட் இதில் வந்து இன்னுமே நிறைய ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. ஓகேவா, அது இன்னும் அவர் இறந்துட்டாரா உயிரோடு இருக்காரா அப்படிங்கிறது வந்து ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாகவே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இவர் டெத்து பற்றி ஆராயறதுக்கு ஒரு 3 கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷானவாஸ் கமிட்டி. ஸோ ஷானவாஸ் கமிட்டி அப்படிங்கிறது 1956 அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கமிட்டி தான் இவர் வந்து ஆகஸ்ட் 18 1945 அந்த தைவான் ஃப்ளைட் கிராஷில் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முகர்ஜி கமிட்டி அண்ட் கோஸ்லா கமிட்டி. ஓகேவா, ஸோ கோஸ்லா கமிட்டியுமே வந்து தெளிவான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் முகர்ஜி கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கான எவிடன்சஸ் வந்து கரெக்டாக கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே சுபாஷ் சந்திர போஸ் அவரோட டெத்து கமிட்டி. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த 3ல் ஏதாவது ஒரு நேம் கொடுத்து எந்த கமிட்டி அவரோட டெத் பற்றின கமிட்டி அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குவாட் நாடுகள். ஸோ குவாட் நாடுகள் வந்து யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் இந்தியா 2007 அமைக்கப்பட்டுச்சு. 2021 சம்மிட்ஸ் வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. மொழிப்போர் தியாகிகள் நாள் ஜனவரி 25. மொழிப்போர் தியாகிகள்னு அழைக்கப்படுறது தாழமுத்து, நடராஜன் அண்ட் தர்மாம்பாள். அடுத்தது பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். ஸோ 2035 இந்தியா வந்து விண்வெளியில் நிறுவ இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ். இது வந்து ஜான்வரி 22 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு புத்தகம் இரும்பின் தொன்மை அப்படிங்கிற நூலை நம்ம சிஎம் வந்து வெளியிட இருக்காங்க. தேசிய சுகாதார இயக்கம் 2013 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அட் ஹோம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரால் அளிக்கப்படும் தேநீர் விருந்து. ஸோ அதுலேயும் நிறைய டேட்டாஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் பெய்லி பாலம். ஸோ இது வந்து லடாக்கில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது? ஹெட் குவார்ட்டர்ஸ் கோவாவில் இருக்குது. 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. முதல் ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு இது வந்து காந்தி நகரில் நடைபெற இருக்குது. ரத்னகிரி பௌத்த தளம் ஒடிசாவில் இருக்குது. கவாச்சம் அமைப்பு கேரளா. சர்வதேச பாங்சாவ் பாஸ் விழா அருணாச்சல் பிரதேஷில் நடக்க இருக்குது. சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி பராக்கிரம திவாஸ் ஜான்வரி 23. ஓகேவா, ஸோ இது தான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதில் நிறைய டேட்டாஸ் சொல்லியிருக்கேன், எல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்டு கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.